லா 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 லா. இப்படி நிக்கிறான் பாரு. கதவு கூட தட்டமா உள்ள வந்திருக்கா பாரு பைத்தியக்காரி. சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க போங்க. அடியே வெளியே போ நீ ஃபர்ஸ்ட். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரேன் போ. சரி சரி. வர வர இந்த வடிவு ரொம்ப ஓவரால போயிட்டு இருக்கா. இவ கதவு தட்டிட்டு உள்ள வராம நம்மள வாடா போடான்ல பேசுறா. கொஞ்சம் கூட பயம் இல்லை நம்ம வடிவுக்கு நம்ம மேல. உள்ள வரலாமா சார்? எப்போ கேட்கணும் அப்ப கேட்டு வராத. எப்போ கேட்க தேவையில்லையோ அப்ப மட்டும் கேட்டுட்டு வா சரியா லூசு. இந்தாங்க சார் காஃபி. நான் காஃபி கேட்கவே இல்லையே. இல்லை சார், எப்பவுமே நான் தானே உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்க விக்ரம் சாருக்கு தானே காஃபி எடுத்துட்டு போய் கொடுக்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. விஜய் சாருக்கெல்லாம் கொடுப்பீங்களா? என்ன மேடம் பேச்சே காணும். அப்படிலாம் இல்லையே சார். ஏ வடிவு நேற்று கீழே கிச்சன்ல தானே சொன்னேன் விக்ரம் சாருக்கு எடுத்துட்டு போய் கொடுக்குறேன், விஜய் சாருக்குன்னா வேணாம் நீங்க எடுத்துட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொன்னியே. சார் அது நீங்கள் என் மேலே கோவமாக இருந்தீங்கல்ல, அதனால தான். இப்போ மட்டும் எனக்கு கோவம் குறைஞ்சி போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? சார் அப்படிலாம் இல்லை சார், விக்ரம் சாருக்கு காஃபி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, உங்களுக்கு காஃபி கொடுக்க யாரும் இல்லைல்ல சார், அதான். ஏன் எனக்கு காஃபி கொடுக்க ஆள் இல்லை? எனக்கெல்லாம் காஃபி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்களே. ஓ ஸ்ரேயா அம்மாவை சொல்கிறீங்களா? சரி இருங்க சார், நான் போய் காஃபியை ஸ்ரேயா அம்மாகிட்ட கொடுத்து அவங்கள எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் சார், வாரேன். வேணாண்டி அடி பாவி. ஸ்ரேயாவெல்லாம் தயவு செஞ்சு கூப்பிட்டு விட்டுறாதம்மா தாயே. சார் பாவம் சார், அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, காஃபி கொடுக்கணும் உங்களை பார்த்துக்கணும்னு. நான் போய் கூப்பிட்டு விடுறேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேற்று நீ பண்ணதே போதாதா, அதுலேருந்து நான் வெளியே வரதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கும் ஏதாவது ஒரு சம்பவத்தை தயவு செஞ்சு பண்ணிடாதம்மா தாயே. ஏன் சார், அவங்க தான் உங்கள் அத்தை பொண்ணு தானே, அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமே, அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அத்தை பொண்ணா இருந்தால் மட்டும் போதுமா? பிடிச்சிருக்க தேவையில்லையா? அதுவும் சரிதான். சரி என்ன விடுங்க சார். இங்க பாரு, இன்னொரு தடவை ஸ்டேயா வச்சு என்ன மிரட்டினேன்னு வச்சுக்கோ, ஒரு 2 கண்ணையும் நோண்டிடுவேன். நோண்டுவீங்க நோண்டுவீங்க. நேற்று நீங்கள் தானே சார் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு, அப்போ எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா அவ தானே, ஸ்டேயா தானே சார், அதனால தான் சார் நான் வந்து ஸ்டேயான்னு நினச்சிக்கிட்டேன். கோமா கத்தி பேசிட்டு அப்படியே சைலண்ட் ஆக்குற பத்தியா? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். சச்சா இல்லை சார், எனக்குலாம் அப்படிலாம் பேசவே தெரியாது. ஆமா ஆமா பேசவே தெரியாதுதான். முட்டைக்கண்ணை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டே இருப்பேன். வாயை முடி, ஏண்டி வாயை திறந்துக்கிட்டே இருக்க? குழந்தைங்க தான் வாயை திறந்துட்டே இருக்கும், அதே மாதிரி வாயை திறந்துக்கிட்டே கிடக்குற. வாயே அப்படித்தான். சரி சரி நீங்கள் விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன சார்? வடிவு, விக்ரம் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு தெரியுமா? அதான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டே, எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களே உங்ககிட்ட, ஏன் சொல்லலையா? அடியே பாதி விஷயம் தாண்டி எனக்கு தெரியும், மீதி எனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லு. எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது சார், கொஞ்சம் தான் தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். சொல்லு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, உங்கள் அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு தான் போல, சொத்துக்காக வேண்டி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அம்மா வந்து விக்ரம் சார் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல கல்யாணம் பண்ணோன்னு, விக்ரம் சார் பின்னாடி இருந்து தாலி கட்டிட்டாரு. எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணா? ஆமாம் சார். சின்ன வயசுலாம் ஒத்துமையாக தான் இருந்தாங்க, பிறகு ஏதோ சொத்து பிரச்சனையால பிரிஞ்சுட்டாங்க, மறுபடியும் சொத்து பிரச்சனையாலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. என்ன விஷயம்னு ஒன்றும் புரியலையே. சரி அந்த பொண்ணு பேர் என்ன? அவங்க பேர் வந்து பிரீத்தி. பிரீத்தி. பிரீத்தியா? என்னது இது, பிரீத்தின்னு பேர் சொன்ன உடனே ரொம்ப யோசிக்கிறாரு. கேட்போமா வேண்டாமான்னு தெரியலையே. ஏன் சார், பிரீத்தின்னு பேர் சொன்ன உடனே ஏன் நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? வெளியே போ. என்ன சார் ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? வெளியே போன்னு சொன்னேன். சரிங்க சார். முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். பிரீத்தினா ஒருவேளை அவளா இருக்க வாய்ப்பே இல்லை. இதை பத்தி அப்பா கிட்ட உடனே சொல்லி ஆகணும். இந்த அம்மா இல்லாத வேலைலாம் பண்ணி வச்சிருக்காங்க. லக்ஷ்மி சின்ன பொண்ணு, நீ எப்படியும் சீக்கிரமா வந்தனால வேலைலாம் சீக்கிரமா ஆயிட்டுமா, இல்லைன்னா ஒத்தையால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பேன். எங்கே இந்த கீர்த்தி பிள்ளை கூட ஒரு வேலை செஞ்சு தர மாட்டேன், உட்காந்து ஃபோனு நோடிக்கிட்டே கிடக்கு. சின்ன பசங்க இல்லைக்கா, அப்படிதான் இருப்பாங்க. பிரீத்தி கூட சின்ன பொண்ணு தான், அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் கவனிச்சிங்களே, அந்த மாப்பிள்ளை தம்பி கூட லட்டு லட்டுன்னு எவ்வளோ பாசமாக கூப்பிட்டுட்டு கிடக்காங்க. அவங்க நல்லதாக இருக்காங்க. சரோஜாக்கா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அதை பார்த்த அப்புறம் தான் கொஞ்சமாவது மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது லக்ஷ்மி. அது என்னவோ சரிதான்.
அது எப்படி இந்த விக்ரம் இவ்வளோ மாறினான்னு தெரியலையே. வந்து நிக்கிறா பாரு. என்ன அத்தை ஒரு திருப்புறாங்க. என்ன இதுங்களை நம்ம பிரிச்சு வைக்கலான்னு பார்த்தா இதுங்க கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டே கிடக்கே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. லட்டுமா லட்டுமான்னு கூப்பிட்டுக்கிட்டே கடை. என்ன பிள்ளை வச்ச உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றேன், லட்டுன்னு கூப்பிடாத, அதுவும் எல்லாரும் இருக்கும்போது கூப்பிடாத. இப்போ யாருமே இல்லாத நேரத்தில் உன்னை கூப்பிட்டா ஓகே இல்லை? அப்ப என்ன கூப்பிட்டுக்கோ. இவன் சிரிச்சே நான் பார்த்தது இல்லையப்பா. இப்ப சிரிச்சிட்டு மட்டும் தானே இருக்கான். என்ன மூஞ்சி ரொம்ப சிரிச்சா மாதிரி இருக்கே, என்ன விஷயம்? காரணம்பி நீதானடி. என்ன எதுவும் பேச மாட்டேற, சொல்லு. டைம் ஆயிடுச்சுல, கிளம்புவோமா? கிளம்புவோம். விக்ரம், ஏன்டா அது டிஸ்டர்ப் பண்றது? எப்பா விக்ரம், என்ன நம்ம கூப்பிட்டே இருக்கோம், இவன் காதுல ஒண்ணு விடவே இல்லையா? விக்ரம், ஏமா இப்படி கத்திட்டே கிடக்கீங்க? இங்க தானே நின்றுகிட்டு இருக்கேன். இங்கதான்ப்பா நின்றுகிட்டு இருக்கேன். ஆனா நான் இவ்வளவு நேரம் கூப்பிட்டது உன் காதுல கேட்கலையே. சரி சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எங்கப்பா இப்படி கிளம்பி நிக்கிற? அதுவும் நீ எப்பயும் சிரிக்கவே மாட்டே, இப்ப சிரிச்சுக்கிட்டே நிக்கிற, என்ன கதை? என் மாமியார் வீட்டுக்கு போறேம்மா. மாமியார் வீடாமல? மாமியார் வீடு? இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர விடக்கூடாதுன்னு பார்த்தா இவங்க ஒன்னா மாமியார் வீட்டுக்கு வேற போறாங்களா? இவங்களை தடுத்தே ஆகணுமே, என்ன பண்றது? அம்மா நெஞ்சு வலிக்குது, ரொம்ப நெஞ்சு வலிக்குது. அம்மா என்னமாச்சு? ஐயோ அத்தை, என்ன தாச்சு? நெஞ்சு வலிக்குதுமா, ரொம்ப நெஞ்சு வலிக்குதே. பாவம் அத்தை, அத்தைக்கு நெஞ்ச கடவுள் வயிற்றுல கொடுத்துருக்கான் போல. கரெக்டு தான். அம்மா நடிச்சது போதுமா, எழுந்துருங்க. சரி நம்ம போலாமா? டைம் ஆச்சு. போலாம் லட்டு. இவங்களை தனியா போறதுக்கு விடவே கூடாது. எப்படியாவது நாமளும் இவங்க கூட சேர்ந்து போயிடணும். எப்பா விக்ரம், நானும் உங்க கூட வரேன்ப்பா. நீங்களா? என்ன லட்டு சொல்ற? கூட்டிட்டு போலாமா? அவகிட்ட கேட்டுட்டு தான் என்ன கூப்பிட்டு போவியா மாட்டியான்னு முடிவு பண்ணுவியோ? அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நடக்கட்டும். இல்ல உங்க அம்மாக்கு தான் எங்க வீடுனாலே பிடிக்காதே, அப்புறம் என்ன இப்ப மட்டும் வரேன் அப்படின்னு சொல்றாங்க, என்ன கதை? இல்லம்மா, எங்க அண்ணன் வீடு தானே, அங்க போய் கொஞ்சம் இருந்துட்டு வரணும்னு எனக்கு ஆசை இருக்காதா, அதனாலதான் வரேன்னு சொல்றேன். நான் போறது பிரீத்தி வீட்டுக்கு. அவ வீட்டுக்கு நீங்க வரணுமா வேண்டாமாங்கிறது அவ தான் முடிவு பண்ணும். அவன் என்ன சொல்றாளோ அது படிதான் கேட்டு போற மாதிரி இருக்குமா, சொல்லிட்டேன். சரிப்பா, மருமக என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். வாங்க அத்தை, நீங்க வரலன்னா யார் வருவா? வாங்க ஒன்னா போலாம். சரிம்மா மருமகளே, ரொம்ப சந்தோஷமா. நான் போய் கார்ல வெயிட் பண்றேன், வந்துருங்க. ஏ லட்டு, ஆர் யூ ஷூர்? எங்க அம்மாவை கண்டிப்பா நீ கூட்டு போகணும்னு நினைக்கிறியா? எங்க அம்மா எப்பேற்பட்ட வில்லங்கன்னு தெரியும்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை விக்ரம், அவங்க வரட்டும். அவங்க அண்ணா வீட்டுக்கு தானே வராங்க, வரட்டும், பார்த்துக்கலாம். அட என்னடி பார்த்துக்கலாங்கிறதே ஒரு டைப்பாக சொல்கிற? எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது பிளான் கீன் போட்டு வச்சிருக்கியா என்ன? இருந்தாலும் அவள் எங்கள் அம்மாடி. நீங்களாம் போட்ட பிளானை விடவா நான் போட போகிறேன்? தெரியாமல் அந்த பிளானில் போய் நச்சுக்கிட்டேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. எப்பா ஓ, நான் தான் அந்த பிரச்சனையா? போலாமாடி ப்ளீஸ், முடியல. ஆஹா, பிரியாணி வாசனை நல்ல 4 தெரு வரைக்கும் தூக்குது. வா சாந்தி, வா பானு. வந்துட்டு. அது எப்படி பிரியாணின்னு தெரிஞ்சு வராம இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும்? சின்ன பொண்ணு, எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? பிரியாணின்றதுனால வந்துட்டோமா நாங்க, இல்லைன்னா எங்க சரோஜாக்கா வீட்டுக்கு வரவே மாட்டோமா? அதுதானே, நல்லா கேளுங்கக்கா. இன்னைக்கு வேற நம்ம சரோஜாக்கா வீட்டுக்கு அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் வராப்பல, அப்போ வேலை அதிகமாக இருக்கும்ல, கூட மாட ஹெல்ப் பண்ணுவோன்றதுக்காக வந்தோம். எங்க நல்ல மனசு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எல்லா வேலையும் ஏற்கனவே முடிச்சாச்சு சாந்தி, நீ உட்காரி. கொஞ்ச நேரம் பொறுத்து பிரீத்தி மாப்பிள்ளெல்லாம் வந்த அப்புறமா நம்ம சாப்பிடுவோம், சரியா? அந்த பிரியாணி வாசனை மூக்கு வரைக்கும் வருது, அப்போ எல்லா வேலையும் கண்டிப்பாக முடிஞ்சுதான் இருக்கும். அது எப்படியோ தெரியல சரோஜாக்கா, கரெக்டா எல்லா வேலையும் முடிஞ்சிட்ட அப்புறம் வாராங்களே, அது எப்படிமா? ஏன் சின்ன பொண்ணு, எனக்கும் வீட்டில் 1008 வேலை இருக்கு. பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவருக்கு வேற சோறை கட்டணும். அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிடும்ல. சரோஜாக்கா, அடுத்த வாட்டிலேருந்து உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் என்ன காலங்கத்தில் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருங்க. இங்கே வந்து உங்களுக்கு வேலையை கடன்னு செஞ்சு கொடுத்துட்றேன், சரியா? பாப்போம் என்ன கடன்னு செய்றீங்கன்னு பாப்போம். 4 முடி யார்கிட்ட வேணா தப்பிக்கலாம் போல, இந்த சின்ன பொண்ணுகிட்ட தப்பிக்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ கூட பின்னாடி நின்றுக்கிட்டு நம்மளதான் குருன்னு பார்த்துக்கிட்டு கிடப்பா. இவளுக்கு நம்மள நோண்டிக்கிட்டு இருக்கிறதே வேலையா போச்சு. என்ன 4 முடி ரொம்ப தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. அட பாத்தியம்மா, நம்மளதான் பார்த்துட்டு இருந்திருக்கா. இல்ல சின்ன பொண்ணு, காலங்கத்திலே லெமன் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அவர் லெமன் ரைஸ் தின்னுட்டு போயிட்டாரு.
மதியம் வீட்டுக்கு போய் என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. என்ன பண்ண போறேன்னு புரியல சின்ன பொண்ணு. இப்போ எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு 2 டப்பால பிரியாணியை கொடுத்து அனுப்பிடுங்கடா டோய். அதான் சின்ன பொண்ணு, ஒன்றும் புரியல. பொண்ணுங்க வாழ்க்கைய பத்தியா? இன்னைக்கு என்ன சமைக்கிறது, காலையில் என்ன சமைக்கிறது, மதியம் என்ன சமைக்கிறது, நைட் என்ன சமைக்கிறது, மறுபடியும் அடுத்த நாள் அதே தான் பண்ணுறோம். இப்படியே வாழ்க்கை போகுதுல்ல சின்ன பொண்ணு நமக்கு. அது என்னவோ சரிதான் நாலுமுடி. ஆனா உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியே சொல்ல சின்ன பொண்ணு, எனக்கு மட்டும் என்ன வித்தியாசமா இருக்கு? உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி காலைல என்ன சமைக்கிறது மதியம் என்ன சமைக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன தெரியுமா, காலையில யார் வீட்டுக்கு போகலாம், மதியானம் யார் வீட்டுக்கு போகலாம், ராத்திரி யார் வீட்டுக்கு குண்டனை தூக்கிட்டு போகலான்ற கன்ஃபியூஷன், அடுத்த நாள் நேற்று போனவங்க வீட்டுக்கே போயிடக்கூடாதுன்ற கன்ஃபியூஷன். இதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனை. கரெக்டா நாலுமுடி? ஆ சின்ன பொண்ணு, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கே நீ. சொல்லிட்டேன், இதுதான் உனக்கு அளவு. இதுக்கு மேல பேசுறேன்னு வச்சுக்கோ, மரியாதை இருக்குது பார்த்துக்க. சின்ன பொண்ணு போக நிறுத்திக்க, பாவம். ஏக்கா, பிரியாணிக்கு ரைட்டா பண்ணிட்டீங்களா? எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க நாலுமுடி, ரைட்டாக பண்ணியிருக்காங்க பிரியாணியை. அதானே, உனக்கு எப்படி தெரியும் சமையல் பத்தி? நான் கிட்டத்தட்ட ரைட்டா பண்ணியிருக்காங்களான்னு கேட்டேன். ரைட்டா தெரியாதா? பிரியாணிக்கு தொட்டுட்டு சாப்பிடுவோமே ரைட்டா. பாலில் வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகா, உப்பு, கொத்தமல்லி, முடிஞ்ச குக்கும்பா இதெல்லாம் போட்டு கலந்து சாப்பிடுவாங்க. இது கூட தெரில உனக்கு? உங்கள் மாமியார்லாம் எப்படி தான் உன்னை வச்சுருக்காங்களோ. இதில் எண்ணெயை பார்த்து குண்டான தூக்கிட்டு வீடு வீடா போகிறேன்னு சொல்லிட்டு தெரியுறேன். ஏன் சாந்தி, பாலில் போய் வெங்காயத்தை போடுவேன்? ஆமாக்கா, உங்களுக்கு கூட தெரியாதா? ரைட்டா பண்ண தெரியாதா உங்களுக்கு? தூக்கி எதையாவது அடிச்சு விடுவேன் தெரிஞ்சுக்க, மூஞ்சி மேலேயே. ஏன் பிள்ளை கீர்த்தி கூட ரைத்தா பண்ண தெரியுது, உனக்கு தெரியலையா? பால்லையே போய் யாராவது வெங்காயத்தை போடுவாங்க? தயிரில் தண்டி போடணும் பைத்தியக்காரி. இக நீங்க சொல்றது நார்மல் டிஷ், நான் சொல்றது இன்டர்நேஷனல் டிஷ். இன்டர்நேஷனல் டிஷ் எல்லாம் உன்கிட்டயே வச்சுக்க, என்கிட்ட வந்து சொல்லாத. தூக்கி வாரி எதையாவது அடிச்சு விடுவேன் மூஞ்சி மேலேயே. என்னதுமா இது? எனக்கு கோவப்படாது இந்த டுன்டுன்னு. நம்ம டிச்சை பார்த்து பொறாமப்பட்டு கோவப்படுற. நம்ம சொல்ற டிச்சு இதுங்களுக்கு தெரியல, அதுக்காக என் மூஞ்ச தூக்கி எதையும் அடிப்பாலாமே. இதுக்கு இவ்வளவுகளும் சிரிக்கிறாளுங்கம்மா. ஏன் விஜய் சார், ஒரு சில நேரம் நீங்கள் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறதும் நீங்களாக தான் இருக்கீங்க. இன்றைக்கி காலை கூட ஃப்ரெண்ட்லியாக தானே நம்ம வந்து பிரீத்தி இந்த பொண்ணை பற்றி கேட்டோம். அதுக்கு போய் டக்குன்னு வெளியே போ, ரூம் விட்டு வெளியே போன்னு சொல்கிறாரு. சே, இவர் எப்போ எப்படி நடந்துக்கிறானே நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. இவர்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதா நமக்கு நல்லது. பாட்டி, உன்னை தவிர எனக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லைல்ல. நான் கூட விஜய் சார் என் பிறந்த நாளை கொண்டாடின போது எனக்கு ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அடுத்த நாளே அந்த நம்பிக்கை இப்படி உடையும் நான் நினச்சி கூட பார்க்கல. உனக்கு எப்பொழுதும் நீ மட்டும்தான் வடிவ, அது உன் மண்டியில் நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஓய், ஹே வடிவு. சொல்லுங்கள் சார். என்ன சார், டீ காஃபி ஏதாவது வேணுமா? உங்ககிட்ட நான் வந்து பேசினாலே டீ காஃபி வேணும்னு தான் கேட்பேனா? சார், இங்கே நான் வேலை செய்ய வந்திருக்கேன். ஒரு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி வேறு என்ன கேள்வி கேட்பா? ஏன் இப்போ ஒரு மாதிரி கோவமாக பேசுகிற? கோவமாலாம் பேசல சார், எல்லார்கிட்டையும் என்ன கேட்பனோ அதே தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்லையே, நீ எப்பவுமே கூட பேசுகிற மாதிரி இல்லையே, ரொம்ப ரூடாக கோவமாக இருக்க மாதிரி இருக்கு. சார், உங்கள் மேலாம் கோவப்படுறதுக்கு நான் யார்? ஏய், என்னாச்சு உனக்கு? சார், நீங்கள் என்ன வேலை செய்கிறவங்கள மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. ஏண்டி எப்படி சொல்கிற? என்னாச்சு? என்னை எடியும் கூப்பிடாதீங்க. ஓ, நீ இன்னும் கூப்பிடக்கூடாது. அப்புறம் வேற என்னென்ன இருக்கு? வேற எதுவும் இல்லை. ஐம் சாரி வடிவு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன். ஐம் ரியலி சாரி. நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல சார், நான் தான் என் லிமிட் என்னன்னு தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கேன். என்னாச்சு? காலையில் கூட நீ நல்லா தானே பேசினேன். எதுவும் ஆகலை, ப்ளீஸ் தொடாதீங்க சார். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? சார், நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு புரியலையா? வடிவு என்னை ரொம்ப கோவப்படுத்தி பார்க்குற நீ. அப்படி நான் என்னதான் தப்பு பண்ணேன்? சொல்லி. நான் தான் உங்க கூட பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஓ, மேம் என் கூட பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் மேம் என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நானும் பார்த்துக்கிறேன். கடைசியாக ஒரே தடவை கேட்குறேன், நான் ஏதாவது தப்பு பண்ணேனா? நல்லா யோசிச்சு பாருங்க சார், உங்களுக்கே தெரியும். ஏய், எனக்கு நிஜமா தெரியலடி, தயவு செஞ்சு சொல்லி தொலை. ஏன் மார்னிங் நீங்கள் என்ன ரூமை விட்டு வெளில போடின்னு சொல்லலையா?
நீங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸு நமக்குள்ளே எல்லாமே ஷேர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட யதார்த்தமாக தான் கேட்டேன், உடனே ரூம் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் நான் யார் உங்களுக்கு? அதனால தான் சார் சொல்கிறேன், நம்ம 2 பேரும் பேச வேண்டான்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹே, நான் ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன்டி. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இவன் என்ன இவ்வளோ கோவப்படுறா? ஐயோ, இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சமாளிக்கவும் செய்யணும், சமாதானமும் படுத்தணுமே. ஆனால் நீயும் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் விஜய். பிரீத்தி பேர் சொன்ன உடனே உடனே வடிவ வெளியே போன்னு சொல்லிட்டியே. தப்பு என் மேலதான். சமாதானப்படுத்துவோம், வேற என்ன பண்றது. மேம்க்கு இவ்வளோ கோவம் வருதுன்றது இன்னைக்கு தான் தெரியுது. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டிங்க, லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. காதலிக்க நிலைமையில எபிசோட், அப்புறம் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ் அண்ட் பொன்னி பிரேம் சீரீஸும் பாருங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய்.